வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆனா அக்மட்டோவா எழுதின லார்ட்ஸ் வைஃப் இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமை மொழிபெயர்த்தவங்க ஸ்டான்லி குவினட்ஸ், அப்புறம் மேக்ஸ் ஹேவர்ட். ஆனா அக்மட்டாவுடைய முழு பேர் வந்து ஆனா ஆண்ட்ரியா அக்மட்டா. அவங்களோட இயற் பேர் வந்து ஆனா கோரின்கா. அவங்க பிறந்தது வந்து உக்ரைனில் இருக்கக்கூடிய ஒடிசாவில். அவங்க எழுத ஆரம்பித்த உடனே அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, இல்லை உன்னால் வந்து குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால அவங்க பேர் அவங்க ஆனா அக்மட்டோவா அப்படின்ற பெண் பேரில் தான், பெண் நேம்னா அந்த புனை பேரில் தான் அவங்க வந்து எழுத ஆரம்பித்தாங்க. இந்த போயம் எதை பற்றினா, ஒரு பெண்ணுன்னா அதுவும் மனைவி ஆகிட்ட அப்புறம் அப்போ வந்து கணவன் சொல்கிற சொல்படி கேட்டு நடக்கணும், அவனுக்கு உண்மையாக இருக்கணும். இதுதான் வந்து ஒரு மனைவி கிட்டேருந்து எல்லாரும் எதிர்பார்க்குறது. பைபிளில் இருக்கிற ஒரு கதையை பேஸ் பண்ணி தான் அவங்க இந்த போயமை எழுதியிருக்காங்க. இதில் வந்து அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, அதில் வந்து லாட்டுன்னு ஒரு ஆண், அவனுடைய மனைவி தான் லார்ட்ஸ் ஒய்ஃப், இன்னாருடைய மனைவி. அவளை வந்து ஒரு பலவீனமான பொண்ணாக இல்லாமல் தான் ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவால் தான் கஷ்டப்படுறோம், தான் தண்டிக்கப்படுவோம் தெரிஞ்சோம், இது ஏன் முடிவு, அதனால் நான் அதில் நிற்கிறேன் அப்படின்னு நின்ன ஒரு தைரியமான ஒரு பெண்ணை பற்றி தான் அவங்க இங்கே எழுதியிருக்காங்க. இதில் என்னென்னா, இந்த மாதிரி வந்து முடிவெடுக்கிற பெண்மணிகள் எல்லா காலகட்டத்திலும் இருந்தாலும் அவங்கள காலப்போக்கில் வந்து மக்கள் மறந்துடுறாங்க, இல்லைன்னா அதை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் இங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எதையா உன்னை நம்புறியா, இப்படி செய்யணும்னு நினைக்கிறியா, அது சரின்னு நீ நினைக்கிறியா, அப்போது நீ நினைக்கிறதுல நில்லு, தைரியமாக நில்லு, அதை நம்பு அப்படின்றது தான் இந்த கதை. இந்த கதை வந்து ஓல்ட் டெஸ்டமெண்ட் பைபிள்லேருந்து தான் எடுத்தது. கதையில் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் சொன்னால் நம்ம கேட்கணும், கடவுள் பேச்சை வந்து மீறி நடக்கக்கூடாது தான். அப்படி டிசோபே பண்ணுவோன்னா நமக்கு வர பனிஷ்மெண்ட் வந்து கடவுள் பயங்கரமாக தண்டிச்சிடுவாருன்னு. இதில் வந்து லாட்டுன்னு ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப தெய்வ பக்தி உள்ளக்கூடிய ஒரு ஜஸ்ட் மேன் சொல்லுவாங்க, அதாவது வந்து நேர்மையான ஒரு ஆள். அவர் வாழ்ந்துட்டு இருந்தது சோடம்ன்ற ஒரு சிட்டியில். அவரோட ஒரு மனைவி, பெண்கள்லாம், அவருடைய மகள்கள்லாம் இருக்காங்க. அந்த இடம் எப்படின்னா, ரொம்ப வந்து கெட்ட ஆக்டிவிட்டீஸ்லாம் நிறைய நடக்கிற இடமா இருந்ததுனால கடவுளுக்கு அந்த நகரத்து மேலே ரொம்ப கோவம் வந்துடுது. ஆனால் அந்த இடத்துல வாழுற இந்த லாட் வந்து கடவுள் நம்பிக்கையோடு இருக்கான், நல்லவனாகவும் இருக்கான். அதனால் கடவுள் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தேவதைகளெல்லாம் கூப்பிட்டுட்டு, நீங்கள் போய் லாட் கேல அந்த ஊரை விட்டு உடனே போக சொல்லுங்கள் அப்படின்னோடனே தேவதர்கள்லாம் வந்து தேவர்கள் சொல்கிறாங்க லாட் கிட்ட, நீ இந்த ஊரை விட்டு உடனே போகணும், வேகமாக போனோம், அதே சமயத்தில் போகும்போது நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே லாட்டும் சரின்னு சொல்லிவிட்டு அவன் மனைவி கையில் கடவுள் வந்து தேவர் தூதர்கள் என்ன சொன்னாங்களோ சொல்லிவிட்டு, நம்ம இப்போ உடனே இந்த ஊரை விட்டு போகிறோம், திரும்பி பார்க்கக்கூடாது, நம்ம போய் சேர்கிற இடம் வந்து கடவுள் அழைச்சின்னு போவார், அந்த இடம் போய் சேர்கிற வரைக்கும் நம்ம திரும்பி பார்க்கவே கூடாது, இது கடவுளோட கட்டடன்னு சொல்லிவிட்டு அவர் மனைவி, அவர் பெண்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து வேகமாக போகிறாங்க. வேகமாக போகும்போது இந்த லாட்டோட மனைவி காதில் வந்து சில வார்த்தைகள்லாம் யாரோ ஒருத்தங்க வந்து சொல்கிற மாதிரி அது உள்ளுணர்வு ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து அவங்களால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாமல் அவங்க எந்த ஊரை விட்டு போகிறாங்களோ, எங்கே வாழ்ந்தாங்களோ, எங்கே அவங்க நெருக்கமானவங்களாக இருக்காங்களோ அவங்கள பார்க்கணும்னு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் திரும்பி பார்த்த அந்த நொடியே அவங்க வந்து ஒரு உப்பு சிலையாக மாறிடுறாங்க. அந்த இடத்துலேருந்து அவ்வளோதான் பதிஞ்சிடுறாங்க. இந்த கதை வந்து பைபிளில் எப்படி இருக்குன்னா, பெண்கள்னால் அவங்க கணவர் சொன்னால் அதை கேட்கணும், மனிதர்கள்னால் கடவுள் சொன்னால் அதை கேட்கணும், அதை மீறி நம்ம வந்து அவங்க சொல் பேச்சு கேட்காம இருந்தோன்னா அதுக்கு பயங்கரமாக தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கதை. இங்கே வந்து இந்த போய்ட்ரியில் இந்த போய்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, லாட்டோட மனைவி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவலாக காமிச்சிருக்காங்க, அவங்களோட பர்சனாலிட்டி அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கான ஒரு விலையை அவங்க பயங்கரமாக கொடுக்க வேண்டியிருக்கும்னு தெரிஞ்சால் கூட தன்னுடைய எண்ணம் என்ன, தான் செய்கிறது சரிதான்னு தெரியும் போது அதுக்காக அவங்க நின்றுருக்காங்க. இப்போது இது வந்து பைபிள்லேருந்து எடுத்த ஒரு கதைன்னு மாத்திரம் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இங்கே லார்ட்ஸ் ஒய்ஃப்னு தான் போட்டிருக்கு, அந்த பெண்ணோட பேரை சொல்லலை, கணவர் இன்னாருடைய மனைவி அப்படின்னு தான் வருது. அவள் வந்து வெறும் லார்ட்ஸ் ஒய்ஃப் தான். அதே சமயத்தில் இந்த லார்ட்ஸ் ஒய்ஃப்னு பேசும்போது நம்ம கண் முன்னாடி வந்து அந்த பெண்மணியோடைய குணாதிசயங்களை அழகாக பதிச்சிருக்காங்க நம்ம மனசில். அதே சமயத்தில் கொஞ்ச நாளில் லாட்டுன்றதும் வந்து ஒரு நேம்லெஸ் மென்னாக போயிடலாம். ஏன்னா வந்து லாட்டை வந்து ஒரு ஜஸ்ட் மேனாக வெறும் ஆண் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், இல்லை வந்து நேர்மையான, ஒழுக்கமான, கடவுள் பக்தி உள்ள ஒரு ஆண் அப்படியும் எடுத்துக்கலாம். இப்போது வந்து இந்த போயமில் மாத்திரம் இல்லை, பைபிள் கதையிலும் பார்த்திங்கன்னா லாட் வந்து கடவுள் இது உங்ககிட்ட சொல்லியிருக்காருன்னு சொன்ன உடனே எந்த வித சந்தேகமும் இல்லாமல், எந்த வித தயக்கமும் இல்லாமல் கடவுள் சொல்லிட்டாரோ அதை நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்கார்.
ஆனால் அவரோட மனைவிக்குள்ளே ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. இத்தனை காலமும் அவங்க இருந்த வீடு, அவங்க வந்து எந்த மக்களோடு வாழ்ந்தாங்க, யாரெல்லாம் அவங்கள வந்து நீங்கள் குழந்தை குடியோடலாம் நல்லா இருங்கன்னு ஆசீர்வதிச்சாங்களோ அவங்களோட அவங்க மனசில் ஓடுது. இப்போ லாட்டுக்கு எதுவுமே இல்லை, கடவுள் சொல்லிட்டார். அதனால் எத்தனை பழகி இருந்தாலும், என்ன அருமையான ஆளுங்களாக இருந்தாலும், இல்லை எங்கே அத்தனை நாள் வரைக்கும் அவங்களுக்கு வாழ்வாதாரம் இருந்ததோ அதை பற்றிலாம் ஒன்றுமே இல்லை. கடவுள் சொல்லிட்டார், நான் கேட்குறேன். ஆனால் மனைவி வந்து வேறு மாதிரி இருக்காங்க. அவங்களால வந்து இத்தனை காலம் பழகின மக்களுக்கு என்ன ஆகுது, அவங்களெல்லாம் விட்டு போகிறோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசில் போடுது. ஆனால் லாட்டுக்கு அந்த மாதிரி எதுவுமே அவன் மனசில் இல்லை. அதே சமயத்தில் அவள் வந்து போய்கிட்டே இருக்கும்போது அவளால் ரொம்ப தூரம் போக முடியல. தனக்கு நெருக்கமானவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்குறதுக்காக திரும்பும்போது அந்த திரும்பின நொடியே வந்து, அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி ஒபீரியண்ட்டாக இல்லைன்னா, பணிவாக அவங்க சொல்கிற பேச்சை கேட்கலன்னா நமக்கு தண்டனை பயங்கரமாக கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கு. ஆனால் உள்ளுணர்வோடு சொல்லுது இல்லையா, இத்தனை காலம் இருந்த இடம், இத்தனை காலம் பழகின மக்கள், அது என்ன ஆக போகிறாங்க அவங்க அப்படின்றதுனால அவள் திரும்பிடுறா. திரும்பினதுக்கு வேலையா உப்பு சிலையாக ஆயிடுறா. இப்போ இந்த போய்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேலுக்கு அந்த பெண்ணுக்காக யார் வந்து வருத்தப்பட போகிறா? அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் மறந்துடுவாங்க. ஆனால் நான் வந்து அவளுடைய தைரியத்தை பாராட்டுறேன். ஏன்னா அவள் வந்து நம்ம இருந்த வீடு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்க்கணும். அந்த உள்ள உணர்வு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போது அவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. கணவர் சொன்னதை அப்படியே கேட்கணும்னு இல்லாமல் அவங்களா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதுவும் வந்து ஏதாவது ஒரு பயங்கரமான தண்டனை வரும் தெரிஞ்சே தான் அந்த முடிவை எடுக்கிறாங்க. எடுத்த முடிவை செய்கிறாங்க. அதுக்காக அவங்க பாராட்டுறாங்க. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். அண்ட் த ஜஸ்ட் மேன், இந்த ஜஸ்ட் மேன் தான் லாட்டு, ட்ரெயில்டு காட்ஸ் ஷைனிங் ஏஜென்ட். அதாவது வந்து ஷைனிங் ஏஜென்ட்னா தேவர். இந்த கடவுளோட தேவ தூதர் வந்து சொன்னதை அப்படியே அவர் வந்து கேட்குறாரு. ஓவர் அ பிளாக் மவுண்டன் இன் இஸ் ஜாயன்ட் ட்ராக். இப்போ வந்து அந்த தேவதூதர் எந்த வழியாக போக சொன்னாரோ இந்த மலையை ஏறி அந்த பக்கம் போயிட்டுன்றதுனால ஒரு பெரிய ட்ராக், அந்த ட்ராக்கில் அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா சாமானியும் போட்டுட்டு அவரோட மனைவி பெண்களெல்லாம் அழைச்சின்னு போகிறாரு. while a restless voice kept harrying his womenனா அவரோட மனைவி. அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்கார். கடவுள் சொல்லிட்டார் போகணும், சொன்ன பாதையில் போயிட்டுருக்காரு. ஆனால் ஒரு மனைவியோட மனசுக்குள்ளே ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. இட்ஸ் நாட் டூ லேட், யூ கேன் ஸ்டில் லுக் பேக் அட் த ரெட் டவர்ஸ் ஆஃப் யுவர் நேட்டிவ் சோடாம், த ஸ்கொயர் வேர் ஒன்ஸ் யூ sang த ஸ்பின்னிங் ஷெட். அந்த குரல் என்ன சொல்லுதுன்னா, நீ இன்னும் தாண்டி ரொம்ப தூரம் போயிடல, நீ திரும்பி நீ வாழ்ந்த இடமான சோடாம், அந்த ஊர் பேர் சோடாம், நீ திரும்பி பார்க்கலாம். அங்கே தானே நீ யூ சாங்னா அங்கே தான் நீ சந்தோஷமாக இருந்த. த ஸ்பின்னிங் ஷெட் அட் த எம்டி விண்டோஸ் செட் இன் த டால் ஹவுஸ் வே சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் பிளஸ்ட் யுவர் மேரேஜ் பெட். இங்கே தானே எல்லாருமே வந்து நீ நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ண எல்லாருமே இங்கே இருக்காங்க. அதாவது தனக்கு நல்லது நினச்சவங்க எல்லாருமே பின்னாடி இங்கே இருக்காங்க. அவங்கள திரும்பி ஒரு வாட்டி பார்க்கணும். ஏன்னா இப்போ போயிட்டோன்னா திரும்பி அவங்கள பார்க்க முடியாதுன்றது நல்லா தெரியுது. ஒரு வாட்டி எல்லாரையும் பார்க்கணுன்னு அவன் மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்குது. A single glance, a sudden dart of pain stitching her eyes before she made a sound. ஒரு திரும்பி ஒரே ஒரு பார்வை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான வலி, கண்ணெல்லாம் வந்து மூடி போயிடுச்சு. ஒரு சத்தம் அவள் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துடுச்சு. Her body flaked into transparent salt and the swift legs rooted to the ground. இது வரைக்கும் வேகமாக நடந்த கால் அப்படியே வேரோடு அந்த மண்ணில் அந்த இடத்துல அப்படியே நின்றுடுச்சு. அவள் உடம்பு முழுக்க அப்படியே உப்பாக மாறிடுச்சு. Who will grieve for this woman? இந்த பெண்ணுக்காக யார் வந்து வருத்தப்பட போகிறா? Does she not seem too insignificant for her concern? ஏன்னா யாருக்குமே வந்து இந்த பெண் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவளாக தெரியல. ஏன்னா இவ வந்து அவள் கணவர் பேச்சை கேட்கல. கணவர் பேச்சை ஏன் கேட்கலன்றது ஒரு புறம் இருக்கும்போது கடவுள் சொன்னதை கணவர் கேட்குறாரு. அப்போ கடவுள் சொன்னதையும் இந்த பெண்மணி கேட்கல. அதனால் இந்த பெண்ணுக்கெலாம் நம்ம ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லைன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. Yet in my heart, I never will deny her who suffered death because she chose to turn. ஆனால் இந்த கவிஞர் என்ன சொல்கிறாங்கன்னா, என் மனசுக்குள்ளே நான் அவளை பற்றி நினைப்பேன். ஏன்னா இறப்பே இருந்தாலும் பரவாயில்ல, நான் நினச்சதை செய்யணும்னு இந்த பெண் வந்து அவள் நினச்சதை செஞ்சா இல்லையா? அதாவது அவள் தப்பு செய்யலை, மனசுக்குள்ளே இது சரியானது தான் அப்படின்னு நினச்சதை அவள் செஞ்சா. ஒரு தப்பை வந்து செய்கிறது தப்பு, ஆனால் இது சரியானது தான், அதனால் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு இதற்கு வர தண்டனை தெரிஞ்சும் அவள் செஞ்சா இல்லையா? அதனால் இந்த பெண்ணுக்காக நான் வருத்தப்படுவேன், நான் அந்த பெண்மணி நினச்சி பார்ப்பேன்னு சொல்லிட்டு இந்த கவிஞர் சொல்லி இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. நீங்களும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.